கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 4 இன்னைக்கான எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அருணாச்சலம் அபிராமி கிட்ட இவ்வளோ வருஷம் ஆகியும் உன்னோட கோவம் மட்டும் குறையவே இல்லை, அதே மாதிரி உன்னோட அழகும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லவும், என்ன ஆச்சு உங்களுக்குங்கிறாங்க அபிராமி. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஷாக் அடித்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன ஷாக் அடிச்சிருச்சா, டாக்டர் கிட்ட போகலாமா, திரும்பவும் அந்த சுவிட்ச் பாக்ஸில் ஏதாவது கையை வச்சிட்டிங்களா அப்படின்னு அபிராமி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னவோ தெரியல, உடம்பெல்லாம் அப்படியே 1000 வாட்ஸ் கரண்ட் அடித்த மாதிரி அப்படியே நடனமாடுது, இவ்வளோ வயசாகி உன்னோட அழகு மட்டும் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், பேசாமல் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சத்தம் போடவும் அருணாச்சலம் பேசாமல் போய் படுத்துக்கிறாங்க பெட்டில். அதுக்கப்புறம் அபிராமி திரும்பவும் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அருணாச்சலத்தை பார்க்குறாங்க. அந்த டைமில் அருணாச்சலமும் அப்படியே திரும்பி அபிராமியை பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. காலம் போன கடைசியில் உடம்பெல்லாம் கரண்ட் அடித்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அபிராமி உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மனுஷன் வேற 6 மாசமாக காஞ்சு போய் வந்திருக்கேன்னு சொன்னார். பத்தாததுக்கு கிடைக்கிற கேப்ல எல்லாம் நூல் விட்டுட்டு இருந்தாரு. இப்போ அந்த பாலையும் வேற குடிச்சிட்டாரு. என்ன ஆக போதோ தெரியலையே, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி டோரை ஓப்பன் பண்ணி அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆனந்த் டோர் கிட்ட ஒளிஞ்சு நிற்கிறாங்க. மீனாட்சி எங்கே ஆனந்த காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் மெதுவாக பின்னாடி வந்து அப்படியே மீனாட்சியை ஹக் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது, ஏன் மீனாட்சி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மெதுவாக அப்படியே ஹக் பண்ணவும் வேணாங்கிறாங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் பாட்டி தனியாக நின்று அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அருணாச்சலம் என்ன பண்ணுறானோ தெரியலையே. இன்னொரு பக்கம் இந்த ஆனந்த் பையன் வேற 6 மாதம் கழிச்சு காஞ்சு போய் வந்திருக்கான். மீனாட்சி வேற இப்போ தான் போயிருக்கா. என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டே நடந்துட்டு இருக்கவும் பக்கத்தில் ஆடிய பதம் வந்து நிற்கிறாங்க. பாட்டிக்கிட்ட பேச்சும் கொடுக்குறாங்க. நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா, நானே இங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாமல் அப்படியே பதட்டத்தோடு இருக்கேன். இப்படி பாலை போய் மாற்றி கொடுத்துருக்கியே அப்படின்னு ஆடிய பதத்தை திட்டவும், நீங்கள் யாருக்கு சொன்னீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மிஸ் ஆச்சு, மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்த பால் போய் சேர்ந்துடுச்சு. 3 டம்ளர் மட்டும் பார்த்தீங்களே, 4ஆவதாக ஒரு டம்ளர் அதை நான் தான் குடித்தேன். செல்விமா உனக்காக இதோ அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பாலை குடித்தது உன் புருஷன் நான் தான் அப்படின்னு ஆடிய பதம் பேசவும், லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாட்டி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே ஆடிய பதமும் துரத்திக்கிட்டே வந்து ரூம் கிட்ட நின்றுக்கிறாங்க. பாட்டி உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு படத்தை பேராக வெளியே நின்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ மட்டும் இப்போ டோரை ஓப்பன் பண்ணலன்னா நான் இங்கேயே இருப்பேன், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஆடிய பதம் வெளியே நின்று சொல்லவும், என்னடா செல்விமான்ட்டு உனக்கு விடியட்டும் இருக்கு கச்சேரி அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த போட்டிக்கு எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிடுறாங்க, கார்த்தி தீபா தவிர. பாட்டி இப்போ என்ன போட்டி அப்படின்னு கேட்கவும், இப்போ நடக்க போகிறது லேடிஸ்க்கான போட்டி அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டி எங்களுக்கெல்லாம் போட்டி இல்லையாங்கிறாங்க அருண். உங்களுக்கு இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு பாட்டி சொல்லவும், என்ன புரியலையேன்னு ஆடிய பதம் சொல்லவும், இப்போ இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே அவங்கவுங்க புருஷ மாதிரியே நடிச்சு காட்டணும், அதுதான் போட்டி அப்படின்னு பாட்டி சொல்லவும், அப்போ நாங்களாம் இந்த போட்டியில் கலந்துக்க முடியாதா அப்படின்னு ஆடிய பதம் கேட்க, நீயும் பேசாமல் போய் ஒரு சுடிதாரை போட்டுட்டு வா, கலந்துக்கோங்கிறாங்க பாட்டி. அதுக்கப்புறம் பாட்டி சரி போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், ஃபஸ்ட்டு யார் வரீங்க அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா நான் வரேங்கிறாங்க. இதில் எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யா தான் முன்னாடி வருவா, எனக்கு தான் நல்லா தெரியுமேங்கிறாங்க பாட்டி. ஐஸ்வர்யாவும் பேசாமல் போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க. நடிச்சு காட்டுமா அப்படின்னு சொல்ல, இவங்க லைஃப்லேயும் கார்த்தி தான் எல்லா டிசிஷனும் எடுக்கிற மாதிரி கார்த்தியை குத்தி காட்டி பேசுகிறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் அவங்க பிளேஸ்க்கு வந்து உட்காராங்க. எல்லாரும் ஒரு மாதிரி ஐஸ்வர்யாவே பார்க்கவும், என்ன எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, இவர் என்ன பண்ணுவாரோ அதை தானே நான் பண்ணி காட்டினேன் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது யார், மீனாட்சி, நீ வா மீனாட்சி அப்படின்னு கூப்பிடவும் மீனாட்சி எந்திரிச்சு வராங்க. அப்போ ஆனந்த் என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லவும், அப்போ உங்களுக்கே தெரியுது நீங்கள் எந்த லட்சணமாக இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. மீனாட்சி ஏங்க நானும் உங்கள் கூட வரேனே அப்படின்னு சொல்லவும், இல்லை வேணாமா, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது, சம்மர் வரட்டும் அதுக்கப்புறம் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஏங்க சம்மர் வந்துடுச்சு இப்போ நான் உங்கள் கூட வரேனே அப்படின்னு சொல்லவும், இல்லை வேணாம் இந்த ஹீட் என்னாலேயே தாங்க முடியறதில்ல, இங்கே நீ எப்படி வந்து இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்த். ஏங்க அப்போ எப்போ தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்கவும், இன்னும் 2 மாதத்தில் நானே ஊருக்கு வந்துடுவேன், நீ எதுக்கு இங்கே வந்து தேவையில்லாமல் அலைச்சல் அப்படின்னு ஆனந்த் சொல்கிற மாதிரி அப்படியே மீனாட்சி நடிச்சு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா அடுத்தது நீதாமா வா அப்படின்னு பாட்டி கூப்பிடவும், தீபா அப்படியே கார்த்தியவே பார்க்குறாங்க. ஏங்க போங்க அதான் கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் தீபாவும் எந்திரிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி மாதிரியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டைலாக அப்படியே தலையை கோதி விட்டுட்டு, ஏங்க தீபா உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானேங்க நானும் சந்தோஷமாக இருக்க முடியும், எங்கள் அம்மா எப்படி எனக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தாங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களோட தாடி அப்படியே தடவுற மாதிரி காட்டுறாங்க தீபா.
அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபா அவங்க பிளேஸில் போய் உட்காராங்க. எல்லாருமே சூப்பர் தீபா, நல்லா நடிச்சிங்கிறாங்க அருண். எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சூப்பருங்கிறாங்க. கார்த்தியும் அப்படியே சைலண்டாக தீபாவையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது யார்? அபிராமி, நீ வா அப்படின்னு பாட்டி கூப்பிடவும், இல்லை நான் வரலைங்கிறாங்க அபிராமி. அருண், ஆனந்த் எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. அபிராமி மாட்டேன்னு சொல்கிறாங்க. கடைசியாக கார்த்தி, அம்மா ப்ளீஸ்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அபிராமியும் எந்திரிச்சு வந்து நடிக்கிறாங்க. அருணாச்சலம் அபிராமி கிட்டே, எப்படி என் கண்ணாடியை காணோம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்குங்கிறாங்க அபிராமி. ஓ, கண்ணாடி என்னோட பாக்கெட்டில் தான் இருக்கா, எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அபிராமி அருணாச்சலத்துக்கிட்ட ஒரு மொக்க போடுறாங்க. அந்த மாதிரி நடிச்சு காட்டிட்டு அபிராமி போதும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க பிளேஸ்லேயே போய் உட்கார்றாங்க. எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க. சரி, லாஸ்ட்டாக யார் வின்னருங்கிறத சொல்லிடணும்ல. இப்போது 4 ஜோடி மொத்தமாக நடிச்சு காட்டினீங்க. அதில் 3 பேர் அவங்கக்கிட்ட இருக்கிற குறைய மட்டும்தான் சொன்னீங்க. ஆனால் தீபா மட்டும்தான் கார்த்திகிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பற்றி சொன்னா. அதனால் இந்த போட்டியோட வின்னர் தீபா கார்த்திக் தான். அப்போ இந்த போட்டிலையும் சின்ன பாசம் சின்ன மேடம் தான் வின்னா அப்படின்னு ஆடியபாதம் கேட்க ஆமாங்கிறாங்க பாட்டி. கார்த்திக் அப்படியே தீபாவே பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.